ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இன்றைய தினம் பிணை கிடைக்கப்பட்டிருக்கின்றது. 5 மில்லியன் பெறுமதியான 3 சரீர பிணைகளுடன் இந்த பிணை கிடைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடந்த 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருந்தார். அரச நிதியை மோசடி செய்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டுக்காகவே ரணில் விக்ரமசிங்கே அன்றைய தினம், அதாவது 22ஆம் திகதி கைது செய்யப்பட்டு இன்றைய தினம், அதாவது 26ஆம் திகதி வரைக்கும் அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒரு விஷயம் நாம் அனைவரும் அறியக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அன்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டது முதல் அவருடைய உடல்நிலை மோசமான காரணத்தினால சிறைச்சாலையில் இருக்கின்ற வைத்தியசாலையிலே அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அங்கே அவருக்கு போதுமான வைத்திய வசதிகள் காணாத காரணத்தினால கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்றைய தினம், அதாவது 26ஆம் தேதி அவரை அழைத்து வரப்படுவாரா என்ற ஒரு கேள்வி நம் அனைவருக்கும் மத்தியிலையும் காணப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் சிறைச்சாலை திணைக்களத்தினால ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் நீதிமன்றத்துக்கு வர முடியாது. அதற்கான காரணம் வைத்தியர்களால் சொல்லப்பட்டது. அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்த காரணத்தினால ஓய்வெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அவரை நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் அழைத்து வர முடியாது என்ற ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தாங்க. அவருக்கு சூம் தொழில்நுட்பம் ஊடாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நீதிமன்றத்துடன் இணைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்குரிய அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து தரப்படுவதாக சிறைச்சாலை திணைக்களத்தினால் ஒரு நல்ல செய்தியையும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்துடன் இணைக்கப்பட்டிருந்தார். அதனூடாகத்தான் இன்றைய தினம் அவர் விசாரிக்கப்பட்ட ஒரு செய்தியும் நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் இந்த ஒரு கைது நடந்து இன்றைய தினம் வரைக்கும் நடந்த பல சம்பவங்கள் பதிவாக இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். இன்றைய தினம் கொழும்பில் மிக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. எதிர்க்கட்சி தரப்பினரால் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே பல சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவரும் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருந்தார். சஜித் பிரேமதாசா ஒரு கருத்தை முன் வச்சிருந்தார். இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த ஒரு கைது இந்த ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஒரு சவாலாக அமைந்திருப்பதாக ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கருத்தை துமிந்த திசாநாயக்க ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு சொன்னாக்கா, அனுரகுமார திசாநாயக்கவுக்கு, அதாவது தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முதல்ல நன்றி சொல்லணுமாம். ஏன்னு சொன்னாக்கா அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது அனுரகுமார திசாநாயக்காவில் தானாம் இந்த அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஒரு நக்கலான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய இந்த ஒன்றிணைப்புக்கான காரணம் ரணில் விக்ரமசிங்கே கைது என்பது ஒரு சின்ன காரணி தான், ஆனால் அதுக்கு பின்னால் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார். அதே நேரத்தில் இங்கே ரணில் விக்ரமசிங்கவுக்காக 300 சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லலாம். உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆதரவாளர்கள், அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவுக்காக பல அரசியல்வாதிகள் அனைவரும் இன்றைய தினம் நீதிமன்ற வளாகத்திலே காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை வரலாற்றிலேயே இப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைதாகியது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்றைய தினம் நீதிமன்றம் இப்படி ஒரு வழக்கையும் இதுக்கு முதல்ல சந்திச்சாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆகவே மிகப்பெரிய ஒரு வழக்கில் இருந்து இன்றைய தினம் இவர் விடுதலை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இன்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதே நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல சம்பவங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் பல அரசியல்வாதிகளால் செய்யப்பட்ட இந்த ஒரு ஆர்ப்பாட்டம், இங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பாதுகாப்புக்காக இருந்த போலீசார் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அங்கே போத்தல்களை எறிந்து ஒரு போலீஸ் அதிகாரியின் முகத்தில் அது பட்டு இரத்த காயங்களுடன் அந்த போலீஸ் அதிகாரி நின்றதை நீங்கள் அனைவரும் அந்த விஷயத்தை பார்த்திருப்பீர்கள். இது போன்ற நிறைய சம்பவங்கள் இன்றைய நாள் பதிவாக இருந்தது. பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த ஒரு ரணில் விக்ரமசிங்கவுடைய விடுதலை கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி நம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்கின்றது. வருகிற
வருகிற காலங்களில் இந்த ஒன்றிணைந்திருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே காணப்படுகின்றது. அரச தரப்பால் ஒரு சில அமைச்சர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், இப்பொழுது ஒன்றிணைந்திருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளும் ஏதோ ஒரு வழியில் அவர்களும் ஏதோ ஒரு முறையில் தவறு பண்ணியவர்களே தான், அவர்கள் தப்பு செஞ்சவர்களே, அதனால் தான் இவர்களும் தப்பிக்கொள்வதற்காக இப்படி அனைவரும் ஒன்றிணைந்து திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த நீதியை இந்த சட்டத்தை மாற்றி அமைக்க பார்க்கிறார்கள் என்ற ஆளுங்கட்சி தரப்பினரால் சொல்லப்படுகின்றது. சரி, எது எப்படியோ இன்றைய தினம் இந்த செய்திகள் வெளியாயிருந்தது. இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கு புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்களை பாருங்க. நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.